வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இரண்டு நண்பர்களும் கரடியும் என்ற சிறுகதையை பார்க்க போகிறோம். ஒரு முறை நண்பர்கள் இருவர் காட்டின் வழியே நடந்து சென்று கொண்டிருந்தனர். காட்டில் விலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் அவர்கள் ஆபத்துகள் இருப்பதை உணர்ந்தனர். எனவே வழியில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஒற்றுமையாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். திடீரென்று ஒரு பெரிய கரடி அவர்களை நோக்கி வருவதை கண்டனர். உடனே நண்பர் ஒருவர் அருகில் இருந்த மரத்தில் ஏறினான். ஆனால் மற்ற ஒருவனுக்கு மரம் ஏற தெரியாது. மரம் ஏற தெரியாததால் அவன் அறிவால் மூச்சு விடாமல் தரையில் படுத்தான். இறந்த மனிதனைப் போல நடித்தான். தரையில் கிடந்த மனிதனின் அருகில் கரடி வந்தது. அது அவன் காதுகளில் மோதி மெல்ல அந்த இடத்தை விட்டு சென்றது. இப்போது மரத்தில் இருந்த நண்பன் கீழே இறங்கி வந்து தரையில் கிடந்த தன் நண்பனிடம், "நண்பா, கரடி என்ன சொன்னது?" என்று கேட்டான். அதற்கு அந்த நண்பர், "பொய்யான நண்பனை நம்ப வேண்டாம் என்று கரடி எனக்கு அறிவுரை சொன்னது" என்றான். கதையின் கருத்து: ஒரு உண்மையான நண்பர் எப்போதும் நமக்கு ஆதரவாக இருப்பார். ஆபத்தான காலத்தில் நம்மை விட்டு விலகும் சுயநல நண்பனுடன் ஒருபோதும் பயணம் செய்யாதீர்கள். நன்றி.